10ஆம் அதிகாரம். ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளைச் சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளைச் செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ! விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினாலொழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ! அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி, எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும், அதை வீதிகளின் சேற்றைப் போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதுமில்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதுமில்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன், என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்லோ பட்டணம் கர்கேமிசை போலானதில்லையோ? ஆமாத் அர்பாத்தை போலானதில்லையோ? சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ? எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது, அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதைச் செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியையெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததுமில்லை, வாயை திறந்ததுமில்லை, கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று சொல்லுகிறான். கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டையல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனைச் சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியைப் போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி, ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து, அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விடுவது போலாகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும். ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவரை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாயிருப்பவர்கள், யாக்கோபில் மீதியாயிருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களைச் சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஓரேப் கன்மலையண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வரப் பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது. சவுலின் ஊராகிய கிபியா ஓடிப்போகிறது. காலீம் குமாரத்தியே, உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆனதோத்தே, லாயிஷூர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மத்மேனா வலசை வாங்கிப்போம். கேபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சீயோன் குமாரத்தியின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடரியினாலே வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும். 11ஆம் அதிகாரம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார். எப்பிராயீமின் பொறாமை நீங்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். 12ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே,
நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் இரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யேகோவா என் பெலனும் என் கீதமுமானவர். அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளைச் செய்தார், இது பூமியெங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். 13ஆம் அதிகாரம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக் கண்ட பாரம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள். அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன். அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும், கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார். அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானங்கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள். அகப்பட்டவனெவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனெவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கர்ப்பக்கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதுமில்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதுமில்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதுமில்லை. அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதுமில்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும். ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய்க் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும்.
அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். 14ஆம் அதிகாரம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறப் பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்துப் போட்டார். உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கெம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன்னிமித்தம் சந்தோஷப்பட்டு, நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பழச்சயமானாயோ, எங்களுக்குச் சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமலிருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பைப் போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய். நீ அவர்களோடே அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை முள்ளம்பன்றிகளுக்குச் சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்கி அதைச் சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டுச் சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்துப் போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே.
சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஸ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாகப் பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவனில்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. 15ஆம் அதிகாரம் 1. மோவாபின் பாரம். இரவிலே மோவாபிலுள்ள ஆர் எனும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இரவிலே மோவாபிலுள்ள கீர் எனும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவி நிமித்தமும் மேதபாவி நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவர்களுடைய தலைகளெல்லாம் மொட்டையடித்திருக்கும், தாடிகளெல்லாம் கத்தரித்திருக்கும். அதன் வீடுகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். எஸ்போன் ஊராரும் எலையாலே ஊராரும் கூக்குரலிடுகிறார்கள். அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது. ஆகையால் மோவாபின் ஆயுதபாணிகள் கதறுகிறார்கள். அவனவனுடைய ஆத்துமா அவனவனில் கிலேசப்படுகிறது. என் இருதயம் மோவாபி நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோடே ஏறுகிறார்கள். ஒரோனாயிமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரலிடுகிறார்கள். நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சையில்லாமற் போகிறது. ஆதலால் மிகுதியாகச் சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்றுக்கப்பாலே எடுத்துக்கொண்டு போவார்கள். கூக்குரல் மோவாவின் எல்லையெங்கும் சுற்றும். எக்லாயிம் மட்டும் அதன் அலறுதலும் பெரேலீம் மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும். தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும். தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வரப்பண்ணுவேன். 16ஆம் அதிகாரம். தேசாதிபதிக்குச் செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவக்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தியின் மலைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாப்பின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்திலிருப்பார்கள். நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவைப் போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள். ஓடி வருகிறவர்களை காட்டிக்கொடாதிரு. மோவாப்பே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். சங்கரிப்பு ஒழிந்து போம். மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். மோவாப்பின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. ஆகையால் மோவாப்பியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள், எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். எஸ்போன் ஊர் வயல்கள் வாடிப்போயின. சிப்மா ஊர் திராட்சைச் செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கிப் போட்டார்கள்.
அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கப்பாலே எட்டியிருந்தது. ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மா ஊர் திராட்சச் செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே, எலையாலேயே, உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சப்பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. பயிர்வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்றுப்போயின. திராட்சத் தோட்டங்களில் பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை. ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை. சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினேன். ஆகையால் மோவாப்பின் நிமித்தம் என் குடல்களும் கிராரேசி நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல துணிக்கிறது. மோவாப் மேடைகளின் மேல் சலித்துப் போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான். ஆனாலும் அனுகூலப்படமாட்டான். மோவாப்பை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே: ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாப்பின் மகிமையும் அதன் மகாஜன கூட்டமும் சீரழிந்து போம். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார்.